1960வது வருஷம் ரோம்ல நடந்த ஒரு ஒலிம்பிக் போட்டியில 3 தங்கப் பதக்கத்தை வாங்கின ஒரு பெண்மணி வில்லியம் ருடால்ஃப். பிறக்கும்போதே குறை மாசத்துல பிறந்தவங்க. தன்னுடைய குடும்பத்துல மொத்தம் 22 பேரு. அதுல 20வது குழந்தையா பிறக்கறாங்க. பிறந்து ஒரு 4 வருஷத்திலேயே போலியோவால அட்டாக் ஆகுறாங்க. டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர்கள் நடக்கவே முடியாது, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. வாரத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் போய் டாக்டரை பார்க்கணும். 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இவங்களுக்குன்னு இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். 2 வருஷத்தில் 200 டைம் டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. அந்த டாக்டரில் ஒரு டாக்டர் இவங்க மேலே பரிதாபப்பட்டு இந்த குழந்தைக்கு காலில் ஒரு ஷூவும், நடக்கவே முடியாதுன்னு சொன்ன கால் பெண்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கருவியும் நாங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தையால் அதை போட்டுட்டு நடக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணாங்க, நடந்தாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு அந்த அம்மா ஒரு தைரியத்தை ஊட்டினாங்க. என்ன வார்த்தைன்னா, என்ன நடந்தாலும் சரி நீ தைரியமா இரு, உன்னால் நடக்க முடியலனாலும் சரி என்ன பண்ணு, தைரியமா இரு. தாயார் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிகிட்டே வந்துருக்காங்க. ஒரு நாள் வந்தது, தன்னுடைய 9வது வயதில் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஸ்கூல் போனாலே தெரியும், நார்மலாக இருக்கிறவங்களே நிறைய புல்லிங் பண்ணுவாங்க. இந்த குழந்தை குறைபாடாக இருக்கிறதுனால நிறைய புல்லிங்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நிறைய கேலி கிண்டலுக்குள்ளே ஆளாக்கப்படுறாங்க. ஒரு நாள் வந்தது, 9 வயசாக இருக்கும்போது, எப்படியாவது நான் நடக்கணும், எப்படியாவது நான் ஓடணும், எப்படியாவது நான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே முடிவு எடுக்கிறாங்க. தன்னுடைய காலில் போட்டிருந்த அந்த ஷூவையும் அந்த பெல்ட்டையும் கலட்டி எறிஞ்சிட்டு ஸ்கூலில் ஒரு கேமில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட்பாலில் கலந்துக்கிறாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. முதல்ல நடக்க ட்ரை பண்ணுறாங்க, நடக்க முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி நடக்க பழகுறாங்க, தன்னால் முடியல. முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவங்க வாழ்க்கையில் வெற்றியை தருது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பழகுனவங்க கொஞ்ச நாளில் ஓட ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாளில் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோடு இருந்த குழந்தைகளோடு சகஜமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. உன்னால் முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் என்னால் முடியும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிரயாசப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்கிறாங்க. என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, நான் ஓடுவேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தவங்க தன்னுடைய 16வது வயதில் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒலிம்பிக்கில் ஓடி 3வது வெள்ளி பரிசை வாங்குறாங்க. 1960வது வருஷம் ரோமில் நடந்த ஒலிம்பிக்கில் 3 தங்கப்பதக்கங்களை வாங்குறாங்க. முடியாதுன்னு சொல்கிற இடத்துல தன்னம்பிக்கையோடு இருந்து இந்த உலகத்துக்கு தன்னம்பிக்கை விதைத்ததில் மிக முக்கியமானவங்க யாருன்னா வில்மா ருடால்ஃப்.